எதிர்நீச்சல் சீரியல்ல ஈஸ்வரி கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய கனிகா, இப்ப அந்த கதாபாத்திரத்த விலக போறதா 2 நாட்களாவே தகவல் பரவி வந்துட்டு இருக்கு. இத பத்தி அதே சீரியல்ல நந்தினி கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய ஹரிப்பிரியா அவங்க எமோஷனலா பல விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்களாம். அதோட விவரத்த அந்த இதுல பார்க்க போறோம். சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன எதிர்நீச்சல் சீசனோட வெற்றிக்கு அப்புறமா எதிர்நீச்சல் தொடர்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்ட் 2 இப்போ ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கு. எக்கச்சக்கமான இல்லத்தரசிகளுக்கு இந்த ஒரு சீரியல் ஒரு ஃபேவரட் சீரியல்னே சொல்லலாம். ஆனா இந்த சீரியல் செகண்ட் பார்ட்ல கொஞ்சம் டவுன் ஆனதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதுல முதல் முக்கியமான காரணம், இந்த சீரியல் நடிச்சு வந்துட்டு இருந்த நடிகர்கள் நிறைய பேரு மாற்றப்பட்டிருக்காங்க. குணசேகர கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருந்த மாரிமுத்து இறந்து போனதுக்கு பிறகு வேலராமமூர்த்தி அந்த கேரக்டர்ல வந்து ரீப்ளேஸ் பண்ணாரு. அதே மாதிரி சீசன் 1ல ஜனனி கதாபாத்திரம் நடிச்ச மதுமிதா இப்ப ஐயனார் துணை சீரியல்ல பிஸியா இருக்கிறதால அவங்க விலகிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு பதிலா பார்வதி அப்படிங்கிறவங்க தான் ஜனனி கதாபாத்திரம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்படி எக்கச்சக்கமான கேரக்டர் மாறுறதால இந்த சீரியலுக்கான ஸ்கோப் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைதான். பத்தாயிரத்துக்கு இப்ப கடந்த 2 நாட்களாவே ஈஸ்வரி கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய கனிகாவும் ஒரு சில தனிப்பட்ட காரணங்களுக்காக விலக போறாங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வதந்திகளும் அன்அபிஷியல் நியூஸும் பரவிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத அதே சீரியல்ல நந்தினி கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய ஹரிப்பிரியா அவங்க சில விஷயங்களை எமோஷனலா சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீரியல் குழுவுக்கும் ஈஸ்வரி கேரக்டர் நடிக்கக்கூடிய கனிகா அக்காவுக்கும் எந்த விதமான மனஸ்தாபமும் கிடையாது. அப்படி பரவக்கூடிய வதந்தி எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. அதை விட முக்கியமானது, ஈஸ்வரி அக்கா விலகுறாங்க அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னா அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். இப்போ கோமா ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி தான் டைரக்டர் அந்த கதையை கொண்டு போயிருக்காரு. ஒருவேளை இப்ப ஈஸ்வரி கதாபாத்திரத்துல கனிகா அக்கா போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பதிலா புது கேரக்டரை புது அளவுல வர வைக்க போறாரா, இல்ல கோமா ஸ்டைல இருந்த ஈஸ்வரி கேரக்டரை இறந்து போற மாதிரி காமிக்க போறாரா அப்படிங்கிறத நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கடைசி நாள் ஷூட்டிங்ல கூட கனிகா அக்கா இதை பத்தி எந்த ஒரு விஷயம் யார்ட்டையும் ஷேர் பண்ணல. ஒருவேளை அவங்க இந்த சீரியலை விட்டு விலகுறாங்க அப்படிங்கும்போது அது கண்டிப்பா ஒரு கொடுமையான விஷயமா தான் இருக்கும். கடைசி நாள் ஷூட்டிங்ல அந்த கொடுமையை நாங்க எப்படி தாங்கிக்க போறோம்னு தெரியல. அவங்களுக்கு எக்கச்சக்கமான பட வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. அந்த பட வாய்ப்புகளை அவங்க சரியா கவனிக்க முடியல. வரக்கூடிய பட வாய்ப்புகளை விடவும் முடியாது. அந்த ஒரு காரணத்தால கூட அவங்க விலகலாம். மற்றபடி எந்த விதமான மனஸ்தாபமோ, எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் குழுவுக்கும் அவங்களுக்கும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அப்படியே அவங்க விலகினாலும் அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் தான். அவங்களோட பிரைவசிக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணுங்கிற மாதிரியும் நந்தினி கேரக்டர் நடிக்கக்கூடிய ஹரிப்பிரியா அவங்க ஒரு சில விஷயங்களை இப்ப எதிர்நீச்சல் சீரியல் வந்து கனிகா விலகிறத பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த ஒரு 2, 3 வாரத்துக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் தலைவன் தலைவி. இப்ப இந்த திரைப்படம் 100 கோடி ரூபாய் வந்து வசூல் எட்டிருக்கிறதா ஒரு அபிஷியல் நியூஸ் ஒன்று வெளிவந்திருக்குது. இயக்குனர் பாண்டியா இயக்கத்துல நித்யா மேனன், விஜய் சேதுபதி இவங்க கூட்டணியில் உருவான திரைப்படம் தான் தலைவன் தலைவி. கணவன் மனைவி கிட்ட ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடை மையமா வச்சுதான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. சொல்ல போனா எக்கச்சக்கமான ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட திரைப்படத்துல எக்கச்சக்கமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. அந்த திரைப்படம் இப்ப வெற்றி பெற்றதை உறுதி பண்ற விதமா இந்த திரைப்படம் இப்ப 100 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குதாம். இது இந்த திரைப்படத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் படக்குழு சேர்ந்தவங்க பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.